நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் இனி நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் 25 முதல் மே 1 வரைக்கும் உள்ளடக்கிய ஒரு வாரத்திற்கு பலன்களை 12 ராசிகளுக்கும் பார்ப்போமா? இப்போது நாம் கடக ராசி பார்க்க போகிறோம். கடக ராசி காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசி. புனர்பூசம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசியை இது நாள் வரைக்கும் சனி பகவான் மட்டுமே பார்த்திருந்தார். குரு பார்க்க இயலவில்லை. அதனால் உங்களுக்கு மந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க, டென்ஷனாக இருந்தீங்க, பரபரப்பாக இருந்தீங்க. ஆனால் இனி அப்படி இல்லை. மீனத்துக்கு குரு வந்ததுக்கப்புறம் ராசியை குரு பகவான் பார்க்கிறார். இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். சந்தோஷமாக இருப்பீங்க. டென்ஷன் இருக்காது, பரபரப்பு எதுவும் இருக்காது. ரொம்ப அமைதியாக செயல்படுவீங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 2 குடையவன் 10ல் இருக்கலாம், ஆனால் ராகுவோடு இணைஞ்சு இருக்கிறார். அப்போது தொழில் பண்ணுற இடத்துல, வேலை பண்ணுற இடத்துல வாக்கு சம்பந்தப்பட்ட, அதாவது தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். ஏதாவது நீங்கள் ஒன்று கிடக்க ஒன்று பேசி ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். மற்றபடி பார்க்கும் பொழுது பொருளாதார மேன்மை இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏற்பட காரணம் இருக்கிறது. இளைய சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், மீடியா துறை, கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் அத்துணை பேரும் சிறப்பாக பணிபுரிவார்கள். நாளில் கேது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்பு சுகமில்லாமல் போயிடும். 4ல் கேது இருந்தால் உடம்பை பாதிக்குங்க. அவர் 2ஆம் வீட்டை பார்ப்பது கண்ணையும், உங்களுடைய ஐ டிஃபெக்ட் ஏதாவது வரலாம், கண்ணை பாதிக்கலாம். சின்ன பசங்க கல்வியில் நாட்டம் இருக்காது. ஆனால் பெரிய படிப்பு, பிஹெச்டி, எம்ஃபில் போன்ற படிப்பவர்களுக்கு சிறப்பாக படிப்பார்கள், தேர்ச்சி பெறுவார்கள். வெளிநாட்டு கல்வியில் சிறப்பு உண்டு. ஆராய்ச்சி படிப்பு இன்னும் அமக்கலமாக இருக்கும். 4ல் கேது பணிச்சுமை அதிகரிக்கும். தாயாருடைய ஹெல்த்து பாதிக்கும். குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் பிரச்சனை வரலாம். உடம்பு உங்களுக்கு சுகமில்லாமல் போகலாம். வண்டி வாகனங்கள் வச்சு இருக்கிறவங்களுக்கு அதனால் செலவினங்கள் ஏற்பட்டு வருமானம் குறைஞ்சிடும், செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருப்பதால் எச்சரிக்கையோடு பணிபுரியுங்கள். 5ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த கடக ராசிக்கு யோகாதிபதி, முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதால கொஞ்சம் யோக பாக்கியங்கள் குறைந்த ஒரு வாரமாகத்தான் இது அமையும். அதனால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய்க்கு நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ராசியை குரு பார்த்தாலும் 7ஆம் இடத்துல சனி இருப்பதால் கணவன் மனைவி கூட கருத்து வேறுபாடு ஏற்படும். நட்பு வட்டாரத்திற்குள்ளவும் சண்டை சச்சரவு வரும். சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள், பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் கூட இப்பொழுது விரோத மனப்பான்மையோடு செயல்படுவார்கள். 4ஆம் இடத்து அதிபதி 8ல் அமர்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் 9ல் போய் உச்சமடைகிறார். முதல் 4 நாள் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 9ஆம் இடத்தில் குரு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது சிறப்பானதொரு காலகட்டம். உங்களுக்கு தெய்வத்தினுடைய குருவருளும் திருவருளும் சேர்ந்து கிடைச்சி நீங்கள் ஓரளவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும்.
அதே நேரத்தில் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாட்டுக்கு ஒரு சிலர் சென்றாலும் அது ஆத்ம திருப்தியும் சந்தோஷத்தையும் தரும். 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் ராகு இணைந்திருக்கிறார்கள். அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் எச்சரிக்கையோடு பணியாற்றணும். உங்களுக்கு ஆகாதவன் யாராவது போட்டு கொடுத்து ஒன்று பிரச்சனை வரலாம். அதே நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பின்னடைவு சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய தந்தைக்கும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து சிதையக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்களுக்கு அகௌரவம் ஏற்படும். அதே நேரத்தில் அவங்களுடைய தொழில் கூட பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. ஆனால் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. 11ஆம் இடத்து அதிபதி 8இல் இருக்கிறார். அதனால் முதல் திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கொஞ்சம் இன்னும் பேச்சுவார்த்தை முடிகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் முடியாது. எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். உங்களுடைய தாய்மாமனால் அனுகூலமான ஒரு வாரம், அவங்களால ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. அதே நேரத்தில் 12ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு அதிபதியான புத பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் இருக்கிறார். எந்த குறையும் இல்லை. அதனால் அயன சைன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. வேலைக்கு உண்டு உறங்கி பொழுது இனிதாக கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இருந்த போதிலும் ஒரு சிலருக்கு ராகுவோடு இணைஞ்சு இருக்கிறதால ஒரு சிலருக்கு சுப செலவு அசுப செலவும் சேர்ந்தே வரும். கடகராசி அன்பர்களுக்கு 25, 26, 27 சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.